தொடக்க போடுற நேரத்தில் உங்கள் வீட்டு வேலை சட்டுன்னு முடியணுமா? கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். இது உங்களுக்காகவே யூஸ்ஃபுல்லான வீடியோ இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி நீங்களும் பயனடைங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு டிப் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம எப்பயுமே சிக்கன் கடையில் சிக்கன் வாங்கினா 1 kg 1/2 kg ஏதாவது வாங்குவோம். அந்த மாதிரி வாங்கினா பேலன்ஸ் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நினைப்போம். இந்த மாதிரி பிளாக் கவர் அவங்க தர கவரு ஒரு அலசோ இல்லை ஜஸ்ட்டு வாஷ் பண்ணியோ க்ளீன் பண்ணியோ அதுலேயே போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. அப்போ தான் அந்த சிக்கனும் கெட்டு போகாமல் இருக்கும், கலரும் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இந்த பிளாக் கவர் தான் எப்பயுமே சிக்கனு இல்லை ஃபிஷ் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாக் கவர் அவங்களே தருவாங்க. அந்த பிளாக் கவரே நம்ம யூஸ் பண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் எடுத்து நம்ம அழகாக ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஏன்னா இந்த பிளாக் கவரில் கலரும் போகாது. வேறு இந்த ப்ளூ ஒயிட் அந்த மாதிரி பாலித்தீன் கவரெல்லாம் கொடுப்பாங்க கடையில். அந்த மாதிரி கவர் எப்பயுமே வாங்காதீங்க. இந்த மாதிரி பிளாக் கவர்லேயே மீந்தது அழகாக நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். டிப் நம்பர் 2 என்னதுன்னா, இப்போ நம்ம புதினா சட்னி செய்யும்போது லெமன் பிழிஞ்சு போட்டுடுங்க. புளி அதிகமாக சேர்க்க தேவையில்ல. இதில் இன்னொரு டிப்பும் இருக்குது. இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி சாப்பிட்றோம், மட்டன் பிரியாணி சாப்பிட்றோன்னா அதில் புதினா கொத்தமல்லி நம்ம அதிகமாகவே ஆட் பண்ணுவோம். சில பேருக்கு புதினா கொத்தமல்லி வாயில் பிடிக்காது. அதனால் நம்ம இந்த மாதிரி அரைச்சி பிரியாணியில் சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். டிப் நம்பர் 4 வெங்காயம் நம்ம உரிக்கும்போது அந்த வெங்காயத்தோலை நீங்கள் வேஸ்ட் பண்ண விடாதீங்க. அந்த வெங்காயத்தோலில் தண்ணி போட்டு ஊற வச்சிங்கன்னா அந்த தண்ணி நம்ம தலைக்கு ஸ்ப்ரே பண்ணாலே போதும். முடி கொட்டுது, தலைமுடி பிரச்சனை அப்படின்னு சொல்கிறவங்க அது ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தாலே நல்லாயிருக்கும். அதில் இன்னொரு டிப்ஸு, சப்போஸ் உங்களுக்கு தலையில் போட விருப்பம் இல்லை, அந்த ஸ்மெல்லை பிடிக்கலன்னா செடிங்களுக்கு போட்டுடுங்க. ஒரு உரம் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். கண்டிப்பாக இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 4-5 வெங்காயம் கூட உரிப்போம், பொரியலுக்கு, சாம்பாருக்கு, அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வேஸ்ட்டு தானே ஆகுது. நம்ம என்ன பண்ணலாம், அது அழகாக இந்த பூந்தொட்டி வச்சுருப்போம் நம்ம வீட்டில், இல்லை ஏதாவது செடி கிடி வச்சுருந்தா அதில் போட்டுடுங்க. அது உரமாகவும் இருக்கும், நமக்கு நல்ல ஒரு செடி வளர்ந்த மாதிரியும் இருக்கும். ரெண்டுத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எந்த தோலாக இருந்தாலும், ஒரு கேரட் தோல், பீட்ரூட் தோல், வெங்காயத்தோல் தான் போடணுன்னு அவசியம் கிடையாது. எந்த ஒரு காய்கறி தோலாக இருந்தாலுமே நீங்கள் கீழே குப்பையில் போடுறதுக்கு செடி, மரம், கொடின்னு போட்டுடுங்க. டிப் நம்பர் 5 என்ன, நம்ம தக்காளி எப்பயுமே வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்தால் உடனே வாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. உடனே வாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். டிப் நம்பர் 7 என்னது பார்த்திங்கன்னா, நம்ம எப்போ கறி வாங்கிட்டு வந்தாலும் அதில் மஞ்சத்தூள், கல் உப்பு போட்டு சேர்த்து நல்லா கலந்து வச்சுடுங்க. அப்போ தான் அதில் இருக்கிற பாக்டீரியா இது எந்த நோயும் அண்டாமல் நல்லாவே இருக்கும். நமக்கு கல்லுப்பு போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வச்சுடுங்க. அதுவே போதும். அதோட ஸ்மெல்லும் வராது. நமக்கு ஒரு மாதிரி கவுச்ச நாற்றம் அடிக்கும்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஸ்மெல்லும் வராது. இதே டிப் நீங்கள் ஃபிஷ்ஷு, ப்ரான்னு, நண்டு இதுலேயும் ட்ரை பண்ணலாம். எல்லாத்துலேயுமே நீங்கள் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ப்ளஸ் கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டு சேர்த்து கலந்து வச்சுட்டு அப்புறமா கூட அலசிக்கலாம். டிப் நம்பர் 8 என்னதுன்னா, அரிசி. இப்போ நம்ம பிரியாணிக்கு இல்லை சப்போஸு நீங்கள் எந்த பர்பஸ் பண்ணுறீங்களோ, நான் பிரியாணிக்கு இந்த பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இது நான் ஊற வைக்க போகிறேன். பாஸ்மதி ரைஸ் தான் ஊற வைக்கணும்னு இல்லை, நீங்கள் எந்த ரைஸ் எடுத்தாலுமே சரி, ரைஸ் செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் ஒரு 10 to 20 மினிட்ஸ் ஊற வைங்க. ஊற வச்சு நீங்கள் சமைச்சிங்கன்னா, ஊற வச்சு சப்போஸ் நீங்கள் ரைஸ் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த ரைஸ் அப்படியே பொல பொலன்னு அப்படியே இந்த டிவிலெல்லாம் காட்டுற மாதிரி செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் 9. டிப் நம்பர் 9 என்னதுன்னா, இப்போது பூண்டு உரிக்கலாம் நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். சொடக்கு போகிற நேரத்தில் எப்படி பூண்டு உரிக்கிறது தான் நான் உங்களுக்கு இதில் சீக்ரெட் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போ நம்மளோட கேஸ் ஆன் பண்ணிக்கிட்டு நம்ம விஸ்க் இருக்கு இல்லையா, அதில் வந்து சின்ன சின்ன பூண்டு இருக்கு இல்லையா, அது வந்து உள்ளே சொருகிக்குங்க. இந்த மாதிரி நெருப்பு வச்சு நீங்கள் காமிச்சிங்கன்னா அதில் இருக்கிற தோல் இருக்கு இல்லையா, அது முக்கால்வாசி அதிலே எரிஞ்சிடும். அது எரிஞ்சிடுச்சுன்னா டக்குன்னு சூடாக இருக்கும்போதே நம்ம கை வச்சு டக்கு டக்குன்னு உரித்து எடுத்துடலாம். இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி அழகாக நீங்கள் சுட்டு எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட பெரிய விஸ்க் இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும். என்கிட்ட சின்ன விஸ்க்கு தான் இருக்குது. இதுலேயே நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிக்கிறேன். இப்போ வாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அழகாக சுட்டு எடுத்துகிட்டு சுட சுட இருக்கும்போதே நம்ம வந்து அழகாக தோல் உரித்து எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், அழகாக வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி நான் சுடுறதுக்கு முன்னாடி என்னால் சுத்தமாக உரிக்கவே முடியல, சின்ன பூண்டு இருக்கிறதால. இப்போது ஓரளவுக்கு லைட்டாக சுட்ட உடனே சீக்கிரமாக இது தோல் எல்லாம் பேர்ன் ஆகிடுச்சு பாருங்கள். பேர்ன் ஆன உடனே எனக்கு சீக்கிரமாகவே வேலையும் முடிஞ்சிடுச்சு. அழகாக நான் உரிச்சியும் காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு உரிச்சியும் காமிச்சிடுறேன் இப்போவே. கண்டிப்பாக நீங்கள் நிறைய பூண்டு இருக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் கண்டிப்பாக உரிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ்வில் அழகாக இந்த மாதிரி நீங்கள் பூண்டு காமிச்சிங்கன்னா பூண்டு வந்து தோலெல்லாம் பேர்ன் ஆகி சுட்டுடும். சுட்டுச்சுன்னா நமக்கு வேலையும் கம்மி, பூண்டும் சீக்கிரமாக உரிச்சிடலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்ஸ் எல்லாமே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.